ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் விளிம்பில் ஒரு பழைய கைவிடப்பட்ட மாளிகை இருந்தது. அந்த வீட்டை ஊர்க்காரர்கள் அமானுஷ்ய அந்தப்புரம் என்று அழைத்தனர். ஏனென்றால் அங்கு சென்றவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை என்று ஒரு பேச்சிருந்தது. ஆனால் அது உண்மையா அல்லது வெறும் கட்டுக்கதையா? இந்த கதை அதை பற்றி. பிரியா, மீரா, காவ்யா 3 இளம் பெண்கள். அவர்கள் சென்னையில் கல்லூரியில் படிக்கும் நண்பர்கள். பிரியா தைரியமானவள், எப்போதும் சாகசங்களை தேடுபவள். மீரா கொஞ்சம் பயந்த சுபாவம், ஆனால் நண்பர்களுக்காக எதையும் செய்வாள். காவ்யா ரகசியங்களையும் மர்மங்களையும் விரும்புபவள். ஹாரர் படங்கள் பார்ப்பதில் அவள் வல்லவள். ஒரு விடுமுறை நாளில் அவர்கள் திருநெல்வேலி அருகே உள்ள ஒரு கிராமத்துக்கு சென்றனர். பிரியாவின் உறவினர் வீட்டில் தங்கினர். அங்கு ஊர்க்காரர்கள் அந்த இருட்டு வீட்டை பற்றி பயமுறுத்தினர். அங்கு பேய்கள் இருக்கிறது. 50 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் கொல்லப்பட்டது. அவர்களின் ஆவிகள் இன்னும் அந்த வீட்டில் அலையுது என்று சொன்னார்கள். அதை கேட்டதும் பிரியா சிரித்தாள். ஐயோ, இதெல்லாம் கட்டுக்கதை. நாம் போய் பார்க்கலாமா? ஒரு நைட் ஸ்டே, யூடியூப் வீடியோ கூட எடுக்கலாம். மீரா உடனே பயந்தாள். வேண்டாம் பிரியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனால் காவ்யா உற்சாகமாக சொன்னாள், சூப்பர் ஐடியா, போகலாம். இறுதியில் மூவரும் ஒப்புக்கொண்டனர். அந்த இரவு காற்று வீசும் சத்தம், தூரத்தில் நாய் ஊளை. மூவரும் டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு அந்த பழைய மாளிகைக்கு சென்றனர். அந்த வீடு மிக பெரியது. உடைந்த ஜன்னல்கள், தூசி படர்ந்த சுவர்கள், வலை பின்னிய கூரை. கதவு திறந்தே இருந்தது. உள்ளே நுழைந்தவுடன் ஒரு குளிர்ந்த காற்று அடித்தது. மீரா மெதுவாக சொன்னாள், என்ன ஒரு ஸ்மெல்? பழைய புத்தகம் மாதிரி இருக்கு. அவர்கள் ஹாலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது மாடியிலிருந்து ஒரு சத்தம், டக் டக். மீரா பயந்து கேட்டாள், என்னது அது? பிரியா சொன்னாள், ஒண்ணுமில்ல, காற்றுதான். ஆனால் காவ்யா சொன்னாள், வாங்க போய் பார்க்கலாம். அவர்கள் மெதுவாக மாடிக்கு சென்றனர். அங்கு ஒரு பழைய அறை இருந்தது. அந்த அறையில் பல பழைய புகைப்படங்கள் இருந்தன. காவ்யா ஒரு புகைப்படத்தை எடுத்தாள். அதை பார்த்தவுடன் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அந்த புகைப்படத்தில் 3 பெண்கள் இருந்தனர். அவர்கள் பிரியா, மீரா, காவ்யா மாதிரியே இருந்தனர். அந்த நேரத்தில் சுவரில் ஒரு நிழல் தெரிந்தது. ஒரு பெண் உருவம், நீண்ட கூந்தல், ரத்தம் சொட்டும் உடை. பிரியா கத்தினாள், யார் அது? ஒரு கணத்தில் அந்த உருவம் மறைந்தது. மீரா அழ ஆரம்பித்தாள், போகலாம், இங்கே பேய் இருக்கு. அவர்கள் கீழே ஓட முயன்றனர். ஆனால் கதவு தானாக மூடிக்கொண்டது. வெளியே போக முடியவில்லை. அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அந்த நேரத்தில் ஒரு மெதுவான பெண் குரல் கேட்டது, நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ நாங்க உங்களோட இருப்போம். அந்த நேரத்தில் முதல் பேய் தோன்றியது. அது 50 வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் வாழ்ந்த சகோதரிகளில் ஒருத்தி. அவள் பெயர் லக்ஷ்மி. அவள் மெதுவாக சிரித்தாள். என் சகோதரிகள் என்னை கொன்றாங்க, பொறாமைக்காக. பிறகு அவள் சொன்னாள், இப்போ நீங்க அவங்க இடத்தை எடுத்துக்கோங்க.
அவர்கள் பயந்து ஓடினர். அடுத்த அறையில் இன்னொரு பேய். அவள் பெயர் ராதா. அவள் உருவம் ஒரு தொங்கும் சடலம் போல இருந்தது. அவள் கத்தினாள், நான் தற்கொலை செய்யலை, அது கொலை. அவள் ஆவி மீராவை பிடித்தது. மீரா அலறினாள், ஆ விடு. அந்த நேரத்தில் காவ்யா ஒரு பழைய டயரியை கண்டாள். அதில் அந்த வீட்டின் ரகசியம் இருந்தது. 3 சகோதரிகள், லக்ஷ்மி, ராதா, சரஸ்வதி. அவர்கள் பணத்திற்காக ஒருவரை ஒருவர் கொன்றனர். இறுதியில் மூவரும் இறந்தனர். ஆனால் அவர்களின் ஆவிகள் அந்த வீட்டில் சிக்கிக் கொண்டன. அந்த நேரத்தில் 3வது பேய் தோன்றியது. அவள் பெயர் சரஸ்வதி. அவள் உருவம் மிகவும் பயங்கரம். முகம் உருக்குலைந்து, கண்கள் வெள்ளை. அவள் மெதுவாக சிரித்தாள். புதிய உடல்கள் தேவை, நீங்கள் போதும். மூன்று பேய்களும் அவர்களை சுற்றி வளைத்தன. பிரியா ஒரு பழைய விளக்கை எடுத்துக்கொண்டு எரிந்தாள். ஆனால் அது பயனில்லை. ஆவிகள் அவர்களின் உடல்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தன. காவ்யாவின் கண்கள் மெதுவாக மாறின. ஒரு குரல் கேட்டது, நான் இப்போ உன்னோட இருக்கேன். மீரா பயத்தில் ஒரு பழைய மந்திர புத்தகத்தை கண்டாள். அதில் ஒரு மந்திரம் இருந்தது, ஓம் சாந்தி, ஆவிகளை விரத்து. அவள் அதை படிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அந்த நேரத்தில் ராதாவின் ஆவி அவளை தாக்கியது. மீராவின் கையில் ரத்தம் சொட்டியது. அவர்கள் ஓடிக்கொண்டு ஒரு ரகசிய அறைக்கு சென்றனர். அங்கு அந்த 3 சகோதரிகளின் எலும்புகள் இருந்தன. காவ்யா கத்தினாள், இவற்றை எரித்தால் ஆவிகள் போய்விடும். ஆனால் பேய்கள் அவர்களை தடுத்தன. லக்ஷ்மியின் ஆவி பிரியாவை தூக்கி எறிந்தது. பிரியா சுவரில் மோதி விழுந்தாள். அவள் தலையில் ரத்தம். இறுதியில் மீரா மந்திரத்தை முழுமையாக படித்தாள். அவர்கள் அந்த எலும்புகளை தீயிட்டனர். பேய்கள் அலறின. நீங்கள் எங்களை விடுவிக்க முடியாது. ஆனால் மெதுவாக அந்த ஆவிகள் தீயில் கரைந்தன. ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. சரஸ்வதியின் ஆவி ஏற்கனவே காவ்யாவின் உடலுக்குள் சென்றுவிட்டது. அவள் மெதுவாக சிரித்தாள், நான் போகலை, நான் உன்னோடு இருப்பேன். அவர்கள் அந்த வீட்டை விட்டு ஓடினர். காலை மீரா மற்றும் பிரியா சோர்வாக இருந்தனர். ஆனால் காவ்யா மாறிவிட்டாள். அவள் கண்கள் வெள்ளையாக மாறின. அவள் மெதுவாக முணுமுணுத்தாள், நான் திரும்பி வந்துட்டேன்.